வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பீட்ரூட் பொரியல் பண்ண போறோம். ஏற்கனவே ஒரு பீட்ரூட் பொரியல் போட்டிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இன்னும் அதிகமான டேஸ்டா இருக்கும். அதுல உள்ள சத்தெல்லாம் போகாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் எல்லாம் ரொம்ப அதிகமா வேக வைக்க கூடாது, லிமிட்டா தான் வேக வைக்கணும். ரொம்ப கலர் வித்தியாசமான சேஞ்ச் எல்லாம் வரக்கூடாது. அது மாதிரி பண்ணி சாப்பிட்டாதான் அது டேஸ்டும் அதோட சத்தும் நமக்கு கிடைக்கும். நான் ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பீட்ரூட்டை இது மாதிரி பொடி பொடியாக துருவி வச்சுருக்கேன். கேரட்டெல்லாம் நம்ம துருவுற மாதிரியே துருவி எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயத்தை அது மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 2 பூண்டு, கொஞ்சம் சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்துக்கிட போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதோட ஜீரகமும் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு. 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காய்ச்சது கடுகு போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இது நல்ல வாசம் வந்ததும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த அளவு வதங்கினா போதும். பீட்ரூட்டை போட்டுடலாம். நம்ம இப்படி திருவி போடுறதுனால சீக்கிரமாக நல்லா வதங்கிரும். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம். ஒரு கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும். 1 நிமிஷம் கூட இல்லை, அதோட குறைவான நேரம் போதும். எடுத்துடலாம். மூடி வச்சதுனால அந்த தண்ணியிலே கொஞ்சம் அப்படி வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதோட சேர்த்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பீட்ரூட் பொரியல் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராகவே இருக்கும். இது தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளித்து செய்யலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்தேன். ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிட்டு. இவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப சத்தானது கூட. குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் இது மாதிரி செய்து சாப்பிட தோணும். நீங்கள் இந்த ஒரு தடவை இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.